press the bell icon on the YouTube app and never miss another update. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா MS Excelல பார்கோடு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த பார்கோட் டவுன்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம எக்ஸலில் எப்படி பார்கோட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னே இந்த பார்கோட் ஃபாண்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அதை பற்றி இப்போது பார்த்துருவோம். இந்த பார்கோட் ஃபாண்டு டவுன்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாகவே அந்த ஃபாண்ட் வந்து அந்த வெப்சைட்டில் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். டவுன்லோட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். இந்த ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகிருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு அன்சிப் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ண ஜிப்பில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் டு பார்கோட் ஃபாண்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அது வந்து ஃபோல்டராக கன்வெர்ட் ஆகிடும். ஃபோல்டராக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா TTF.TTFன்னு சொல்லிட்டு 2 ஃபாண்ட் இருக்கும். அது ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போது எக்ஸல் சீட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு 10 டிஜிட் நம்பர், உங்களுக்கு தேவையான நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்கோடு அவங்களோட லோக்கல் சிஸ்டம் ஐடென்டிஃபிகேஷனுக்காக பார்கோட் ஜென்ரேட் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 டிஜிட்டில் நம்பர் ஒன்று நம்ம டைப் பண்ணுறோம். 10 டிஜிட் நம்பர் ஒன்று டைப் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு, எப்போவுமே எக்ஸலில் வந்து ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே ஈக்குவல் டு போட்டால் மட்டும்தான் அந்த செல்லை வந்து எக்ஸல் சீட்டு வந்து ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணும். ஈக்குவல் டு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் அண்ட் சிம்பிள் போட்டுக்குங்க. சிம்பிள் போட்டுட்டு நம்மளுக்கு எந்த செல்லில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து பார்கோடாக ஜென்ரேட் பண்ணணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு இது வந்து ஏ காலமில் ஃபஸ்ட் ரோலே இருக்குது. ஸோ நான் வந்து A1 அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த ஆண்ட் சிம்பிள் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. இதில் வந்து அக்செப்ட் திஸ் கரெக்ஷன் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர் இப்படி ஷோ ஆகும். இதில் இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டில் போய் பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் பார்கோட் அப்படிங்கிற நேமில் இருக்கும். அதை டைப் பண்ணி ஜஸ்ட் அந்த பார்கோடை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பார்கோடு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம டைப் பண்ண நம்பருக்கு பார்கோட் ஜென்ரேட் ஆகி வந்திருக்குது. அதான் இப்போ பார்க்குறோம். இது வந்து சைஸ் பெருசு பண்ணி பார்க்கணுனாலும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு கிளியராக இருக்கும். நம்ம இங்கே டைப் பண்ணியிருக்கிற நம்பருக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பார்கோட் ஜென்ரேட் ஆகி வந்திருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் இன்னொரு 10 டிஜிட் நம்பர் டைப் பண்ணுறேன். இப்போது இதுக்கும் நம்ம வந்து பார்கோட் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் இதிலேருந்து ட்ராக் டவுன் பண்ணுறேன். இப்போ நம்ம டைப் பண்ணால் அதே நம்பருக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பார்கோடை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்ட்டில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.